இன்றைக்கி வத்த குழம்பு வைக்க போகிறோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், இதை பாருங்கள், பட்டை சீரகம் போட்டிருக்கோம். சுண்டை வத்தல், மோர் மிளகாய், புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி, குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், வெங்காயம், வெள்ளைப்பூடு இவ்வளோதான் இதுக்கு தேவையான ஜாமான் ஆகும். இப்போ தாளிக்க போகிறோம் பாருங்கள். நூறு கிராம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே இந்த கடுகு நம்ம எடுத்து வச்சோம்ல, வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டாச்சு. வத்தல் சுண்டை வத்தலையும் ஒரு மிளகாயும் போட்டாச்சு. அது கொஞ்சம் பொரியவும், வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருவோம், வதக்கிடலாம். நல்லா வதக்கிடுங்க, செவக்க வதக்கிடுங்க. அதுக்காக ரொம்ப செவக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, குழம்பு பொடியும் மஞ்சத்தூளையும் போட்டுருங்க. ஒரு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி வேட வந்துடும். இப்படி தான், அவ்வளோதான். தண்ணியை ஊற்றி வேக விட்டுருங்க. இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் வெந்துருச்சுங்க, நல்லா கொதிச்சு புளி ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து இப்படி இறக்கிருங்க. நல்லா திக்காய், தேங்காய் எதுவுமே சேர்க்கல பாருங்கள், நல்லா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.